நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன், உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம்மைத்தான் சார்ந்து வாழ்கிறேன் ஏசையா. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை. நித்திய கண்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கீடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல். எஸ்தர், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரமனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜ அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நன்கு தெரிந்த பகுதிதான். எஸ்தர் யூதரை அழிக்கும்படியாக ஆமான் ஆகஸ்வேரு ராஜாவிடத்தில் முத்திரை போடப்பட்ட பத்திரத்தை வாங்குகிறான். அப்பொழுது மொர்தெகாயின் சொல்லதன்படி எஸ்தர், நீ போய் எல்லார்ட்டையும் உபவாசம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் பண்ணுகிறேன், இது தடைகள் எல்லாம் நியாய சட்டங்களை எல்லாம் மீறி நான் எங்கள் ராஜ சமூகத்தில் போருகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி கொண்டு எல்லாரும் அல்லும் பகலும் உபவாசம் இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! எஸ்தர் கொலு மண்டபத்திலே வந்தபோது ராஜாவின் கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அந்த காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை குறித்து சொல்லிவிட்டு நாம் செய்வோம்னால் நமக்கு முன்பாக இருக்கிற அதிகாரிகள் கண்களிலே யார் யார் கண்களிலே தயை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் கண்களிலே தயை கிடைக்க பண்ணுவார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது முதலாவது நம் விண்ணப்பத்தை அவரிடத்தில் வைக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்திலிருந்து இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா? அவர் எல்லார் கண்ணிலையும் தயை கிடைக்க செய்வார், எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, எங்களுக்கு ஜீவனே அப்பா ஈவாய் தந்தீங்களேப்பா, நன்றியப்பா நன்றியப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே பல்வேறு தேவைகளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே முதலாவது உம்மிடத்தில் எப்பொழுது தங்கள் தேவையை அப்பா இதெல்லாம் நடக்க வேண்டியிருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இந்த பண தேவையெல்லாம் இருக்கிறதப்பா, நான் இன்னார பார்க்க போகிறேன்ப்பா, எங்களை அவர் கண்களை தயக்க வேண்டும், இந்த காரியங்களை செய்ய போகிறேன்ப்பா, இதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரியங்களும் உம்மிடத்தில் இப்பொழுது யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, யார் யாரெல்லாம் தங்கள் காரியங்களை உம்மிடத்தில் சொல்லுறாங்கப்பா. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் சந்திப்பீர்
பண்ணுவீராக, நீர் வாய்க்க பண்ணுவீராக, நீர் கிருபை பாராட்டுவீராக, நீர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.